கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலைவெளியிலே மறுபடியுமாக கர்த்தர் ஒரு பதிவதற்காக தேவன் கிருபை செய்திருக்கின்றார். சென்ற 2-3 பதிவுகளில் ஆவி, ஆத்மா, சரீரம் என சொல்லக்கூடிய ஒரு வெளியேற பெற்ற ரகசியத்தை கர்த்தர் தாமே நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். இன்றைய தினத்திலே இன்னைக்கு எல்லோருமே சபைக்கு செல்கிறார்கள், ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்கிறார்கள், ராபோஜனத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். அது மாத்திரமல்ல, சபை கூட்டங்கள் இன்னும் அதிகமான என்டம் சர்ச்சைகளை பொறுத்தவரை அநேகமான செய்திகளையும் வாசித்து கொண்டு சபை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லோருத்துக்குள்ளுமே இருக்கிறது. ஒரு கிறிஸ்துவனை அறிந்தவனாகட்டும் அல்லது கிறிஸ்துவன் என்று சொல்லாமல் இருக்கக்கூடிய அந்நியராகட்டும், யாராக இருந்தாலும் இந்த பூமியில பிறந்த ஒவ்வொரு இடத்திலும் பாருங்கள், ஆவி, ஆத்மா, சரீரம் இருக்கிறது. அப்படி என்றால் இந்த 6வது புலனாகிய பசுத்தாவியை பெற்றுக்கொண்ட ஒரு சரீரத்துக்கும் இந்த 6வது புலனாகிய பசுத்தாவியை பெறாத சரீரத்துக்கும் எப்படிப்பட்ட வித்தியாசம் உண்டு? இப்ப இந்த ஆவி, ஆத்மா, சரீரம் சுத்தப்படுத்தினவர்கள் எப்படி இருப்பார்கள், ஆவி, ஆத்மா, சரீரம் சுத்தப்படுத்தாதவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை பற்றி நான் செய்திருந்து நான் கொஞ்சம் வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை பற்றி வெளிப்படுதல் 2வது பாகம், த ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், செகண்ட் பார்ட். அதில் 2வது பாகத்தில் 5வது, அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 2வது பாகம், அதிலே 248 பேரா முதல் கொஞ்சம் நான் வாசிக்கின்றேன். அதாவது இந்த பூமியிலே எல்லோருமே ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லோருக்குமே ஆவி, ஆத்மா, சரீரம் உண்டு. தேவன் சுத்தப்படுத்தின ஆத்மா எப்படி இருக்கும், தேவன் சுத்தப்படுத்தாத ஆத்மா, ஆவி, சரீரம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி வாசிக்கின்றேன். இப்பொழுது இந்த சரீரம் ஆத்மா என்ற அமைப்பில், ஆத்மா என்ற வார்த்தையை வேதாகம அகராதியிலே அல்லது வெப்ஸ்டர் ஆங்கில மொழி அகராதியிலோ பார்த்தால் அது ஆவியின் சுவாபம் என்று அர்த்தத்தை உங்களுக்கு கொடுக்கும். இப்பொழுது இங்கே ஜான்டோ என்ற ஒரு மனிதன் இருக்கிறான் என்று வைத்துக்கொள்வோம். இங்கே சாம்டோ என்று இன்னொரு மனிதன் இருக்கிறான் என்று வைத்துக்கொள்வோம். ஜான்டோ என்பவர் ஒரு மனிதன். இவருக்கு சரீரம், ஆவி, ஆத்மா, சரீரம் உண்டு. சாம்போட்டோவுக்கு சகோதரனானவர் ஜான் என்பவர் ஆவி, ஆத்மா, சரீரம் என்பவைகளையும் உடையவராக இருக்கிறார். பாருங்கள், சாம்டோ என்பவருக்கும் ஆவி, ஆத்மா, சரீரம் உண்டு. ஜான்டோ என்பவருக்கும் ஆவி, ஆத்மா, சரீரம் உண்டு. அதே விதமாகத்தான் சாம்டோவும் இருக்கிறார். இருவருக்கும் ஆவி, ஆத்மா, சரீரம் உள்ளது. இம்மனிதன் பொல்லாதவனும் கீழ்த்தரமானவனும் ஏமாற்றுகிறவனும் திருடுகிறவனும் பொய் சொல்லுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனும் மற்றும் அவனால் செய்ய முடியும் அளவுக்கு எல்லா பொல்லாங்கும் உடையவனாய் இருக்கிறான். பாருங்கள், அதுல ஒருவன் கர்த்தருக்கு விரோதமான எல்லா விதமான பாவங்களையும் செய்கிறவன் இருக்கிறான். அவனுக்கும் ஆவி, ஆத்மா, சரீரம் உண்டு. ஆனால் மற்ற மனிதனோ தன்னில் முழுவதும் அன்பு, சமாதானம், சந்தோஷம் இவற்றால் நிறைந்தவனாய் இருக்கிறான். இவர்கள் இருவருக்குமே ஆவி, ஆத்மா, சரீரம் ஆகியவைகளை உடையவர்களாக இருக்கிறார்கள். சரி, அப்படியானால் இவர்களுக்கிடையே அப்படி என்ன தான் வேறுபாடு உள்ளது? இவர்களில் ஒரு மனிதன் தன் கடந்த காலத்தை குறித்து சிந்தித்து பார்த்து, என் தாயாரை பற்றி எனக்கு ஞாபகம் இருந்து வருகிறது. நாங்கள் சிறுவலாக இருக்கின்ற பொழுது செய்தது எனக்கு ஞாபகத்திற்கு வருகிறது என்று கூற முடியும். இருவருமே அவ்வாறு நினைவு கூற முடியும். இவர்கள் இருவருமே ஆவிகள் உண்டு.
இவர்கள் இருவருக்குமே ஆவிகள் உண்டு. இவர்கள் இருவருமே ஆத்துமாக்களை உடையவர்களாக, இவர்கள் இருவருமே சரீரங்களையும் உடையவர்களாக இருக்கிறார்கள். பாருங்கள், 2 பேத்துக்குமே ஆவி, ஆத்மாம், சரீரம் உண்டு. ஆனால் அவர்கள் பெற்றிருக்கிற ஆவியின் சுவாபம்தான் நல்லவனாகவும் கெட்டவனாகவும் அங்கே அவர்களுக்கு கிரியை செய்விக்கிறது. அப்போ இந்த மனிதனுடைய வெளி தோற்றத்திலே 5 புலன்கள் இருக்கிறது. 6வது புலன் என்பது பாருங்கள், அது விசுவாசம், அது பசுத்தாவியா இருக்கிறது. அப்ப இந்த 6வது புலன் ஒரு மனிதனுக்குள் விசுவாசம் அல்லது பசுத்தாவியை பெற்றுக்கொள்கின்ற பொழுது இன்னொருவன் அதை மறுதலிக்கின்றான், அல்லது அவன் அதற்கு பதிலாக விசுவாசத்துக்கு பதிலாக அவிசுவாசத்தையும் பசுத்தாவிக்கு பதிலாக அசுத்தாவியும் பெற்றுக்கொள்கின்ற பொழுது அந்த ஆவியின் சுவாபம்தான் ஒரு மனிதனை இந்த 5 புலன்களையும் அவன் பெற்றுக்கொண்ட அந்த ஆவியின் சுவாபம்தான் இவர்களை கிரியைகளாக வெளியே காண்பிக்கின்றது. அப்படி என்றால் பசுத்தாவை பெற்றுக்கொண்டவன் கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் கீழ்ப்படிவதற்காக கிரிகள் வெளிப்படுத்துகிறான். அதே அசுத்தாவை பெற்றுக்கொண்டவன் அந்த ஆவியின் மூலியமாக அவன் கிரியைகளை வெளிப்படுத்துகிறான். ஆனால் இவ்விருவரில் ஒரு மனிதனுடைய ஆவியின் சுவாபமானது பொல்லாததாயும் இன்னொரு மனிதனுடைய ஆவியின் சுவாபமானது நல்லதாகவும் இருக்கிறது. ஆகவே ஆவியின் சுவாபம்தான் ஒரு மனிதனின் ஆத்துமாவாகும். பாருங்கள், ஆவியின் சுவாபம்தான் ஒருவனின் ஆத்துமாவாகும். அப்போ தேவன் நம்மளை பாலூட்டி இன வகையாகிய மிருக சாயலில்தான் தேவன் படைத்திருக்கின்றார். நமக்கும் மிருகத்துக்கும் என்ன வேறுபாடு என்றால், மிருகத்துக்கு ஆத்துமா இல்லை, மனிதனுக்கு ஆத்துமா உண்டு. அந்த ஆத்துமா பாருங்கள், ஒரு சில மனிதருக்கு வித்தியாசமாக இருக்கிறது. ஒரு சில மனிதனுக்கு பாருங்கள், ஒருவன் நல்லது செய்கின்றான், ஒருவன் பாருங்கள் அதற்கு விரோதமான தீயதை செய்கின்றான். அப்படி இருக்கின்ற பொழுது இன்றைக்கு இந்த 6வது புலனாகிய இந்த பசுத்தாவியை ஒருவன் பெற்றுக்கொள்கின்ற பொழுது பாருங்கள், அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறான். பாருங்கள், மேலும் வாசிக்கிறேன். ஆகவே ஆவியின் சுவாபம்தான் ஒரு மனிதனின் ஆத்துமாவாகும். பாருங்கள், ஆகவே இப்பொழுது தேவன் எதனுள் பிரவேசிக்க முயன்று கொண்டிருக்கின்றார்? ஆவிக்குள், மனிதனின் இருதயத்துக்குள் தான். ஆவியானது மனிதனின் இருதயத்துக்குள்ளத்தான் இருக்கிறது. நான் இன்னும் இதை பற்றி கூற முடிக்கவில்லை. விஞ்ஞானம் அதை பற்றி என்ன கூறியது என்பது உங்களுக்கு தெரியும். மனிதன் தன் இருதயத்தை கொண்டு சிந்தனை செய்ய முடியாது என்று கூறினார்கள். ஆனால் விஞ்ஞானமானது ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. அது என்னவெனில், மானிட இருதயத்தினுள் ஒரு சிறு அறை உள்ளதென்றும், அங்கு ஒரு இரத்த உயிரணு கூட கிடையாது என்றும், அங்கு ஒன்றுமே இல்லை என்றும் கூறுகிறார்கள். இது மனித இருதயத்தில்தான், மிருகத்தின் இதயத்தில் அல்ல. அந்த இடம்தான் ஆத்துமா அல்லது ஆவி என்பது குடிக்கொண்டிருக்கும் இடமாகும் என்று கூறுகிறார்கள். பாருங்கள், மனிதனுடைய இருதயத்தில் ஒரு சின்ன ஒரு காலி இடம், ஒரு வெற்றிடம் இருக்கிறது. அந்த வெற்றிடத்தில் பாருங்கள், ஒரு இரத்த அணுவு கூட கிடையாது. அங்கு எதுவுமே இல்லை, அங்கு எல்லாமே காலியாக இருக்கிறது. அந்த இடம்தான் பாருங்கள், இது மிருகத்துக்குள் வைக்காமல் தேவன் மனிதனுக்குள் ஆத்துமா என்று ஒன்றை வைத்திருக்கிறார். அந்த ஆத்துமாக்குள்ளத்தான் பசுத்தாவி உள்ள புகுவதற்கு முயற்சி பண்ணுகின்றார். இது விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கலாம், ஆனால் அவர்களை விட்டுவிடுங்கள். அவர்கள் தங்களுடைய அற்பமான காரியங்களை எடுத்து ஆராய்ந்து பார்த்து அதிலிருந்து தேவன் உண்டு என்பதை நிரூபிப்பார்கள். மதியீனமானவர்களை கொண்டு தன்னை குறித்து சாட்சி கொடுக்க தேவன் செய்கின்றார். பாருங்கள், அப்போ இன்றைக்கு மனிதனுடைய இருதயத்தில் தேவன் ஒரு சின்ன ஒரு ஹோல் வைத்து, அந்த ஹோலில் எந்த விதமான உயிரணுக்கள், இரத்த உயிரணுக்கள் கூட இல்லாத ஒரு வெற்றிடம். அந்த வெற்றிடம்தான் ஆத்துமா. அந்த ஆத்துமா தான் பாருங்கள் ஆவியின் தன்மையை பெற்றுக்கொண்டு, அந்த ஆத்துமாக்குள்ள ஒருவனுக்கு பசுத்தாவி இருந்தால், அதாவது விசுவாசம் இருந்தால் அது பசுத்தாவியா இருக்கிறது.
அந்த பசுத்தாவின் மூலியமாக வெளி தோற்றமாய் இருக்கக்கூடிய சரீரத்தின் 5 புலன்களையும் ஆவியின் 5 புலன்களையும் இந்த உள்ள இருக்கிற ஆத்துமாக்குள்ள எந்த ஆவியை பெற்றுக்கொள்கிறாரோ அந்த ஆவியினுடைய கிரியைகளைத்தான் வெளியே காண்பிக்கின்றார்கள். அப்போ இந்த பூமியில வாழ்கிற மனிதர்கள் அனைவருமே ஆவி ஆத்மா சரீரமாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அந்த ஆத்மாக்குள்ள ஒருவன் பசுத்தாவியை பெற்றுக்கொள்கின்ற பொழுது அவன் தேவனை தேடுகின்றான். அவனுக்குள்ள அந்த பசுத்தாவி இல்லாமல் இருக்கின்ற பொழுது அவன் தேவனை மறுதலிக்கிறான். இதுதான் பாருங்கள், எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையை கொடுக்கப்பட்ட பசுத்தாவி. அப்போ தேவன் உங்களை முன் குறித்திருந்தால் மாத்திரமே மீட்கப்படும் நாளுக்கென்று கொடுக்கப்பட்ட முத்திரையாகிய பசுத்தாவி. அப்ப இன்றைக்கு ஒருவன் பசுத்தாவி பெறாமல் அவன் மீட்கப்பட முடியாது. அப்படி என்றால் உங்கள் இருதயத்திலே சின்ன ஓட்டையாக்குற அந்த இடத்துல அந்த ஆத்துமாக்குள்ளே பாருங்கள், அந்த ஆத்துமாக்குள்ளே தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பாக யாரை யாரை முன்குறித்தாரோ அந்த பிள்ளைகளுக்கு மாத்திரமே தேவன் விசுவாசம் என்னக்கூடிய 6வது புலன், பசுத்தாவியாகிய 6வது புலனை கொடுத்து அந்த பசுத்தாவின் மூலியமாக தன்னுடைய ஆவியும் ஆத்துமாவையும் சரீரத்தையும் தேவன் சுத்தப்படுத்தி கொண்டு வருகிறார். ஆனால் பார்ப்பதற்கு எல்லோருமே ஒரே மாதிரி இருக்கிறோம், ஒரே மாதிரி வேலைக்கு செல்கிறோம், ஒரே மாதிரி சபைக்கு செல்கின்றோம், ஞானஸ்தானம் பெறுகின்றோம். இப்படியாக சண்டே ஆனவனை பாருங்கள், எல்லோருமே சர்ச்சை செல்கிறார்கள், ஜெபம் செய்கிறார்கள், நான் மனவாட்டி நீ மனவாட்டி, இப்படியாக பாருங்கள் அநேக விதமான வேறுபாடுகளாக தேவனை தொழுது கொண்டாலும் ஒருவனுடைய ஆவி ஆத்மா சரீரம் சுத்தப்படுத்தாமல் அவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படி என்றால் ஒருவனுக்கு சரீரம் மாத்திரம் சுத்தமாயிருந்து ஆவி ஆத்மா சுத்தமாக இல்லவில்லை என்றால் அவன் எப்படி பரலோகம் செல்ல முடியும்? அல்லது ஒருவனுக்கு ஆவியும் சரீரம் சுத்தமாக்கப்பட்டு ஆத்மா சுத்தமாகவில்லை என்றால் அவன் எப்படி செல்ல முடியும்? அப்போ தேவன் மனிதனுக்கு 3 கட்டங்கள், தேவனுக்கு 3 கட்டங்கள், பூமிக்கு 3 கட்டங்கள், இப்படியாக பாருங்கள் தேவன் 3 கட்டங்களாக தேவன் தன்னை பரிபூர்ணப்படுத்திக் கொள்கின்றார். அப்படி என்றால் ஒரு மனிதனுக்கும் 3 கட்டங்கள், அவன் நீதிமானாக்கப்படுதலுக்குள்ள வர வேண்டும், பசுத்தமாக்கப்படுதலுக்குள்ள வர வேண்டும், பசுத்த ஆவியின் அக்கினி ஞானஸ்நானத்தை பெற்றுக் கொள்கின்ற பொழுதுதான் ஒருவன் சுத்தமாக்க முடியும். அப்ப இன்னைக்கு தேவன் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை எப்படி சுத்தப்படுத்துகின்றார்? நாம் ஏற்கனவே சென்ற பதிவில் நாம் பார்த்தோம், வெளியிருக்கிற புலன்கள் 5. அந்த 5 புலன்கள் பாருங்கள், பாடி, சி, ஸ்மெல், ஹேர், டேஸ்டி, ஃபீல். அதாவது பார்த்தல், ருசித்தல், உணருதல், முகருதல், கேட்டல். அப்போ இந்த 5 புலன்களும் எதற்கு கொடுக்கப்பட்டிருக்குது? பூமியிலே இந்த பூமியில் இருக்கிற பொருள்களை சார்ந்து வாழும்படியாக. இந்த பூமிக்கு இந்த 5 புலன்கள் இருந்தால் மாத்திரம்தான் இந்த பூமியிலே நாம் வாழ முடியும். இந்த 5 புலன்களிலே ஏதாவது ஒன்று நாம் இழப்போம் என்றால் நம்மளால் வாழ்வதற்கு மிகவும் கஷ்டமாகிவிடும். அப்போ இந்த 5 புலன்கள் பூமியை சார்ந்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தான் தேவன் தந்திருக்கின்றார். ஆனால் 6வது புலன் என்பது பரலோகத்துக்குரிய காரியத்தை சிந்தித்து அந்த பரலோகத்துக்குரிய காரியத்தை நோக்கி பார்ப்பதற்கு தான் தேவன் 6வது புலனாகிய பசுத்தாவியாகிய விசுவாசித்து தருகின்றார். அப்போ நமக்குள்ள இந்த பசுத்தாவி இருக்கும் என்றால் தேவன் நம்முடைய வெளி தோற்றத்தில் இருக்கிற 5 புலன்களையும் அதே போல உள்ள இருக்கிற 5 புலன்களாகிய அதாவது மெமரி, அஃபெக்ஷன், இமாகுலேஷன், கான்சினஸ், ரிசனிங், அதாவது கற்பனை, மனசாட்சி, ஞாபகம், யோசனை, பிரியம். அப்போ இது நம்ம உள் சரீரத்துக்குள்ள 5 புலன்கள், வெளி சரீரத்துக்குள்ள 5 புலன்கள். இதெல்லாம் பூமியை சார்ந்து வாழ்வதற்காக தேவன் கொடுக்கப்பட்ட புலன்களாக இருக்கிறது. ஆனால் 6வது புலன்தான் கர்த்தரை தேட வைக்கிறது. அதுவே விசுவாசம், அதுவே பசுத்தாவியாக இருக்கிறது. அப்போ இந்த 6வது புலன் நமக்குள் இருந்தால் இந்த 5 புலன்களை எப்படி தேவன் நம்மளை வழிநடத்துகின்றார்? முதல்ல பார்த்தல். இந்த பார்த்தல் என்பது எல்லோருமே உலகத்தில் இருக்கிற எல்லோரும் ஜனங்களும் பாருங்கள்
அவர் கண்களாலே பார்க்கிறார்கள். எல்லோருதான் பார்க்கிறார்கள். ஆனால் கர்த்தர் அவருடைய வார்த்தையின் பிரகாரம் இந்த பூமியிலே நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்று தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார் என்பதை பற்றி நாம் கொஞ்சம் பார்க்கலாம். முதலில் பார்த்தல். மத்தேயு மேத்யூ 5ஆம் அதிகாரம் 28வது வசனம், நாம் இந்த பூமியிலே தேவன் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன், இந்த 6வது புலனுள்ள ஒரு மனிதன் இந்த பூமியில வாழுகின்ற பொழுது எப்படி பார்க்க வேண்டும்? நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்திலே அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. அப்ப நம்ம பார்க்கிற பார்வை எப்படி இருக்க வேண்டும்? உலகத்தாரை போல அல்ல. நம்ம உலகத்தில் வாழுகிற எல்லா மனிதர்கள் போல இருந்தாலும் அவர்கள் பார்க்கிற விதமாக நாம் இந்த பூமியில பார்க்க முடியாது. நம்முடைய பார்வை பாருங்கள், நம்முடைய பார்வையிலே ஒரு பரிசுத்தம் இருக்க வேண்டும் என்று தேவன் சொல்கின்றார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. அப்ப நம்ம பார்க்கிற பார்வையில பாருங்கள், ஒரு விபச்சாரம் இருக்கிறது. அப்ப இந்த விபச்சாரம் பார்க்கக்கூடிய யார் பார்ப்பார்கள்? உலகத்தார் தான். அப்படிப்பட்ட அதாவது இந்த 6வது புலன் பெற்றுக்கொள்ளாத ஒருவன், அவன் பார்வையிலே பாருங்கள் அவன் விபச்சாரம் செய்கின்றான். ஆனால் 6வது புலன் பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன், அவன் பார்வையிலே பாருங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று தேவன் சொல்கின்றார். அப்போ நீ வெளியே செல்கின்ற பொழுது ஒரு பெண்ணை நீ இச்சை இல்லாமல் பார்க்க வேண்டும் என்று தேவன் சொல்கின்றார். அப்போ அந்த 6வது புலன் பெற்றுக்கொண்ட ஒருவன் மற்றவர்களைப் போல நமக்கு கண்கள் இருந்தாலும், மற்றவர்களைப் போல நாம் எல்லா இடத்துக்கும் சென்று கொண்டு வந்திருந்தாலும் அவர்களைப் போல நீ பார்க்காதே. உன்னுடைய பார்வையிலே ஒரு பரிசுத்தம் இருக்க வேண்டும், உன்னுடைய பார்வையிலே ஒரு தேவனுடைய வார்த்தை இருக்க வேண்டும் என்று தேவன் இந்த 5 புலன்களில் பார்த்தல் என்று சொல்லக்கூடிய புலனை 6வது புலனாகிய பரிசுத்தாவி நம்மளை சுத்தப்படுத்துகிறது. இது நாம் பார்த்தலை பற்றி பார்த்தோம். அடுத்ததாக ருசித்தல். ருசித்தல் என்பதை பற்றி வேதாகமத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம். சங்கீதம் 34:8, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். பாருங்கள், இந்த நாவு ஒரு ருசி பார்க்கிறதுக்கு தான் தேவன் கொடுத்திருக்கின்றார். நாம் உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான பொருள்களையும் சாப்பிடுவதற்காக நாம் ருசி பார்த்து சாப்பிடுகின்றோம். இந்த நாக்குக்குள்ளே அந்த ருசி இல்லை என்றால் பாருங்கள், அது நம்மளால் சாப்பிடவே முடியாது. ஏனென்றால் இந்த நாக்குக்கிற ருசித்தான் பாருங்கள் நம்மளை சாப்பிட வைக்கின்றது. அப்படியாக உலகத்தார் சாப்பிடுகிற சாப்பாட்டில் எப்படியாக ஒரு ருசி பார்த்து இது நல்லது இது கெட்டது, அந்த நாக்கு எப்படி ஒரு புளிப்பு இருந்துச்சுன்னா இது புளிப்பு என்று நமக்கு வெளிப்படுத்தி காமிக்கிறதோ, ஒரு இனிப்பு இருந்தால் எப்படி நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறதோ, அல்லது ஒரு கசப்பாக இருந்தால் ஒரு காரமாக இருந்தால் எப்படி நமக்கு வெளிப்படுத்தி காண்பித்து நமக்கு வேண்டியதை மாத்திரம் சாப்பிடுவதற்கு நாக்கு அனுமதிக்கிறதோ, அதே போல இந்த ருசித்தல் என்பது பாருங்கள், கர்த்தர் நல்லவர். உங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தை பாருங்கள், அது கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாகவும், அந்த வார்த்தை வேதாகமத்திலிருந்து நீங்கள் ருசி பார்த்து உங்கள் நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்ள வார்த்தையை நீங்கள் ருசி பார்க்க வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. அப்போ எல்லோரை போலவும் நாமளும் பூமியில் இருந்தால் நாமளும் சாப்பிடுகின்றோம். ஆனால் நம்முடைய ருசித்தல் என்பது உணவுப் பொருள்களை காட்டிலும் கர்த்தர் நல்லவர் என சொல்லக்கூடிய கர்த்தருடைய வார்த்தைகளை ருசி பார்க்க வேண்டும் என்று தேவன் சொல்கின்றார். அப்ப சாதாரண மனிதன் இது ருசி பார்க்க முடியாது. யாருக்குள்ள 6வது புலனாகிய பரிசுத்தாவியாக விசுவாசம் இருக்கிறதோ அந்த பிள்ளைகள் பாருங்கள் கர்த்தருடைய வார்த்தையை ருசித்து பார்த்து கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பார்க்கிறார்கள். பாருங்கள், இந்த ருசித்தல் எனக்கூடிய புலனும் பாருங்கள், அது கர்த்தருடைய வேத வார்த்தைகளை ருசித்து பார்க்க வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. இப்போ 3வது நீங்கள் பார்ப்பீர் என்றால் உணருதல். மத்தேயு 13ஆம் அதிகாரம்
23வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். பாருங்கள், அப்ப இந்த உணர்தல் என்பது பாருங்கள், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருக்கிறான் என்று வேதம் போதிக்கிறது. இன்னைக்கு நமக்கு இந்த பூமியில வாழ்கின்ற பொழுது அநேக விதமான உணர்தல் நமக்கு உண்டு. ஒரு உணர்தல் இல்லாமல் நீங்கள் ஒரு வேலையை செய்ய முடியாது. அதாவது நீங்கள் ஒரு வேலை செய்வேன் என்றால் அந்த பொருள் இதுதான் என்று அறிந்தால்தான் அந்த வேலையை நீங்கள் செய்ய முடியும். அப்ப இந்த உணர்தல் இல்லாமல் இருக்கும் என்றால் நீங்கள் ஒரு வேலை செய்ய முடியாது. ஆனால் தேவன் சொல்கிற உணர்தல் பாருங்கள், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட இந்த வார்த்தை நீங்கள் உணர்ந்து, இந்த வார்த்தை நீங்கள் ருசித்து கர்த்தருடைய வேத வார்த்தைகளை ஆராய்ந்து பாருங்கள், அதில் தான் உங்களுக்கு நித்திய ஜீவன் என்று வேதம் போதிக்கிறது. அப்ப இந்த வேத வார்த்தைகள் நீங்கள் உணர்ந்து வாசித்து அந்த வார்த்தைகளுக்கு ரகசியங்களை பெற்றுக்கொண்டு அந்த வார்த்தையின் மூலியமாக நீங்கள் நித்திய ஜீவனை பெற முடியும். உலகத்தாரை போல உணர்வது வேறு. ஆனால் இந்த 6வது புலனாகிய பரிசுத்தாவி உங்களுக்குள் வருகின்ற பொழுது உங்களுடைய 3வது புலனாகிய இந்த உணருதல் என்ற புலனை கர்த்தருடைய வேத வார்த்தைக்கு உங்களை வழி நடத்துகிறது. நல்ல நிலத்தில் விழுந்த விதை பாருங்கள், வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனும் கேட்கிற வசனத்தை உணர்ந்து இந்த வார்த்தையின்படி கீழ்ப்படிய வேண்டும், அல்லது இந்த வார்த்தை நாம் செய்கின்ற செயல் தவறாக இருக்கிறது, இது செய்யக்கூடாது என்று பாருங்கள், உங்களுக்குள்ள ஒரு உணர வேண்டும். அப்ப இந்த 6வது புலன் உள்ளவன் மாத்திரம்தான் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை ஆராய்ந்து பார்த்து அதை காதிலை கேட்டு அதை உணர்ந்து அதன்படி ஜீவித்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பாருங்கள் கர்த்தருக்கு பலன் தருகின்றான். அப்ப இந்த மாம்சமான உணர்தல் பாருங்கள், இந்த 6வது புலனை பாருங்கள் அவர்கள் பெற்றுக்கொள்ளாத வரைக்கும் இந்த வார்த்தைக்கு அவர்கள் வர முடியாது. அப்படி என்றால் 6வது புலன் பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன் தான் அவன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு உணர்ந்து அந்த வார்த்தையை விசுவாசித்து அந்த வார்த்தை அவனை நித்திய ஜீவனுக்கு வழிநடத்துகிறது. அடுத்தபடியாக 4வது புலனை நாம் பார்க்கலாம், முகருதல், அதாவது வாசனை. இன்னைக்கு பாருங்கள், ஒருவனுக்கு முகருதல் என்றால் பாருங்கள் அந்த 5 புலன்ல ஒன்று இல்லாமல் போனால் அவனால் ஜீவிப்பது மிகவும் ரொம்ப கடினம். ஒருத்தனுக்கு ஸ்மெல் இல்லை என்றால் பாருங்கள், அவன் எந்த பொருள் ஏது பொருள் அந்த ஸ்மெல் இல்லாமல் பாருங்கள் அவனால் அதை கரெக்டான வழியிலே அவன் உபயோகப்படுத்த முடியாது. அப்படி இருக்கின்ற பொழுது இந்த 6வது புலனாகிய பரிசுத்தாவி இந்த முகருதல் என சொல்லக்கூடிய வாசனை எப்படி நம்மளுக்கு இந்த 6வது புலன் மூலியமாக தேவன் நம்மளை வழி நடத்துகிறார் என்பதை பற்றி நாம் பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் முகருதல் என்பது வாசனையாக இருக்கிறது. அந்த வாசனை எங்கே வர வேண்டும் பாருங்கள், எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகின்ற அறிவின் வாசனையாக இந்த 6வது புலன் நம்மளை வழி நடத்துகிறது. அப்போ உலகத்தார் முகர்ந்து கொண்டு இருக்கலாம், ஆனால் 6வது புலன் பெற்ற ஒருவன் கர்த்தரை அறிகிற அறிவின் வாசனையை அவன் பெற்று இருக்க வேண்டும். எப்படி கர்த்தர் நல்லவர் ருசித்து பாருங்கள் என்று சொல்லப்பட்டதோ அதே போல பாருங்கள் இவன் அறிகிற அறிவு. ஏனென்றால் எப்பொழுதுமே கேள்வியினால்தான் ஞானம் பிறக்கும் என்று வேதம் போதிக்கிறது. அவன் ஒரு கேள்வி கேட்க வேண்டும். வேதாகமத்தை அவன் அறிய வேண்டும் என்றால் அவன் ஏதோ ஒன்று தேடி 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 வந்தால்தான்
அவன் சரியான பாதையிலே கர்த்தருடைய வார்த்தையை அறிவு என சொல்லக்கூடிய இந்த வாசனையின் மூலியமாக அறிந்து கொள்ள முடியும். உதாரணமாக நீங்கள் பேதுருவை பார்க்கலாம், சமாரிய பெண்ணை நீங்கள் பார்க்கலாம். இவர்கள் படிப்பறிவு இல்லாத இருந்திருந்தாலும் பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு, கர்த்தருடைய வெளிப்பாடுகளை கொண்டு அவர்கள் இருக்கிற அந்த அறிவாகிய வாசனை மூலியமாக பாருங்கள் தேவனை வெளிப்பாட்டினாலே அடையாளம் கண்டு கொண்டார்கள். அப்ப இன்றைக்கு நாம எத்தனை காலேஜ், எத்தனை விதமான PhD பட்டம் அல்லது அமெரிக்கா இப்படிப்பட்ட மேலைய நாடுகள் சென்று அனைத்து விதமான கல்விகள் பயின்று கொண்டு வரலாம். நீ உலகத்தையே ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தாலும் உன்னுடைய ஜீவன் நஷ்டப்படுத்தி கொண்டால் உனக்கு என்ன லாபம்? நாம் எவ்வளவுதான் படிப்பாக படித்து கொண்டு எத்தனை பட்டங்கள் வாய்ந்திருந்தாலும் கர்த்தரை அறியாத ஒரு அறிவு அது வீண் என்று வேதம் போதிக்கிறது. கர்த்தருக்கு முன்பாக இந்த உலக ஞானம் பாருங்கள் வீணாக செல்கிறது. அப்ப இன்றைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த வார்த்தைகளை கொண்டுதான் கர்த்தரை அறிய வேண்டும். அதுதான் நமக்கு தருகின்ற இந்த அறிவு ஒரு வாசனையாக இருக்கிறது என்று பாருங்கள் பவுல் எழுதுகின்ற பொழுது எழுதுகின்றார். அடுத்தபடியாக கேட்டல். இன்னைக்கு இந்த பூமியில இருக்கிற எல்லாத்துக்குமே காதுகள் உண்டு. காது இல்லை பாருங்கள். ஆனால் வேத வார்த்தை போதிக்கிறது கேட்டல். கேட்டல் என்பது பாருங்கள் வெளிப்படுத்தல் புஸ்தகம் 2வது அதிகாரம் 29வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். அப்ப இன்றைக்கு கேட்டல் என்பது என்ன? உலகத்தாரை போல அனைத்து சத்தங்கள் கேட்கலாம். ஆனால் உங்கள் நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்றால் சபைகளுக்கு ஆவியானவர் சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். எல்லாத்துக்கும் காது உண்டுதான். ஆனால் 6வது புலன் பெற்றுக்கொண்டவனுக்கு அந்த காது அது கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக செய்கின்றது. பாருங்கள், அவர் சபை காலத்திலே ஒவ்வொரு சபைக்கு எழுதுகின்ற பொழுதும் காது உள்ளவன் கேட்க கடவான் என்று தான் சொல்லப்பட்டே வரும். கர்த்தர் பேசுகிற மெல்லிய சத்தத்தை நீங்கள் கேட்க வேண்டும். கர்த்தர் எங்கிருந்தெல்லாம் பேசுகிறார், எப்படி பேசுகிறார் என்று பாருங்கள். வேத வார்த்தைகளை ஆராய்ந்து பார்த்துத்தான் ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் என்று வேதம் போதிக்கிறது. அப்படி நம்முடைய காதுகள் எப்படி இருக்க வேண்டும்? உலகத்தின் வரி சத்தத்தை கேட்பதற்கல்ல, கர்த்தர் பேசிய சத்தம், ஆவியானவர் பேசிய சத்தத்தை தான் நாம் கேட்க வேண்டியதாக தேவன் நமக்கு காதை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார். பாருங்கள், அப்ப இந்த பார்த்தல், ருசித்தல், உணருதல், முகருதல், கேட்டல், இந்த 5 புலன்களும் பாருங்கள் நாம் பெற்றுக்கொள்கிற 6வது புலனாகிய பசுத்தாவி, அதுதான் ஆத்துமா, அதுதான் ஆவியாக இருக்கிறது. அந்த ஆவி எந்த மனிதனை ஆட்கொள்கிறதோ அந்த மனிதனை இந்த பசுத்தாவி 5 புலன்களையும் பாருங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு வழி நடத்துகிறது. அது கண்ணா இருந்தாலும் சரி, அது கையா இருந்தாலும் சரி, அது கால்களா இருந்தாலும் சரி, அது எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் பாருங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு வழி நடத்துகிறது. இப்படி வழி நடத்துகின்ற பொழுதுதான் பாருங்கள் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் கர்த்தருக்கென்று பசுத்தமாக்கப்படுகிறது. அப்ப சரீரம் மாத்திரம் நீங்கள் பசுத்தப்படுத்தி கொண்டு ஆத்மா ஆவிக்கு நீங்கள் பசுத்தப்படுத்தவில்லை என்றால் நாம் இழந்து விடுவோம். அப்போ இந்த சரீரத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக எவ்வளவோ செலவு பண்ணுகின்றோம். சின்ன காயம் ஏற்பட்டால் ஓடி போய் ஹாஸ்பிட்டலுக்கு போகின்றோம். அந்த தழும்புகள் ஏற்பட்டால் தழும்புகள் மறைவதற்கு சில விதமான மருந்துகளை அப்ளை பண்ணுகின்றோம். இப்படியாக ஒரு மலையோ அல்லது நம்முடைய உடலில் போடுகிற துணி மூலியமாக நாம் எப்படிப்பட்ட சரீரத்தை பாதுகாத்துக் கொள்கின்றோம். ஆனால் உங்கள் ஆவி ஆத்மாவுக்கு என்ன விதமான பாதுகாப்பு தருகிறீர்கள்? உங்கள் சரீரத்துக்கு பசி எடுக்கின்ற பொழுது 3 வேளையாக உணவு சாப்பிடுகிறீர்கள். உங்கள் ஆவி ஆத்மா சோர்ந்துக்கு போகின்ற பொழுது உங்கள் ஆவி ஆத்மாவுக்கு எப்படிப்பட்ட உணவை நீங்கள் தந்து கொண்டிருக்கின்றீர்கள்? சரீரத்துக்கு உணவாக நாம் சாப்பிடுகின்ற தேவனால் படைக்கப்பட்ட அனைத்து விதமான தாவரங்கள், காய்கறிகள், மாம்சம் சாப்பிட்டு கொண்டு நம்முடைய சரீரத்தை பாதுகாத்துக் கொள்கிறோம். ஆத்மா ஆவியும் சோர்ந்து போகின்ற பொழுது அல்லது ஆத்மா ஆவியும் பலனற்று இருக்கின்ற பொழுது அல்லது ஆவி ஆத்மா
சில குடும்பத்தின் காரணமாக, சில வேலைத்தின் நிமித்தமாக ஏதோ ஒன்று துக்கப்படுகின்ற பொழுது, அந்த ஆவி ஆத்துமாவுக்கு நீங்கள் எப்படிப்பட்ட உணவை தருவீர்கள்? அந்த ஆவி ஆத்துமாவை எப்படி நீங்கள் சரி செய்து கொள்ள முடியும்? பாருங்கள், ஆவி ஆத்மா சரீரத்தை மூன்றும் சுத்தப்படுத்த வேண்டும் என்றால் நீங்கள் வார்த்தைக்குத்தான் வந்தாக வேண்டும். எப்படி ஒரு நாளைக்கு 3 நேரம் இடையில டீ பிரேக்கில் ஸ்நாக்ஸு காஃபியில் உடம்புக்காக சாப்பிடுறீர்களோ, அதே போல ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் நீங்கள் 3 நேரமும் கர்த்தருடைய வார்த்தை கொண்டு இந்த ஆவி ஆத்மாவை நீங்கள் சரி செய்து கொள்ள முடியும். அப்போ ஒரு மனிதன் தன்னுடைய சரீரத்தை மாத்திரம் அவன் சரி செய்து கொள்வான் என்றால், ஆத்மா ஆவியுடைய சரி செய்வதற்கு அவன் எங்கே செல்வான்? அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் எப்படியாக உங்கள் உடம்பை பேணி பார்த்துக் கொள்கிறீர்களோ, அதே போல உங்கள் ஆவி ஆத்மாவையும் நீங்கள் பேணி காக்க வேண்டும். அது கர்த்தருடைய வார்த்தையின் மூலியமாகத்தான், கர்த்தருடைய பசுத்தாவின் மூலியமாகத்தான். அந்த 6வது புலனாகிய பசுத்தாவி உங்களுக்குள் வாசம் செய்து உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை சுத்தப்படுத்தினால் மாத்திரமே நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். ஒருவன் நீதிமானாக்கப்படுதலுக்கு மாத்திரம் வந்தால் அவன் எப்படி பரலோகம் போக முடியும்? ஒருவன்